Time 2:38 AM. Day 121. நேற்று என்ன நடந்துச்சு? நிறைய யோசனையில் இருந்தேன். நான் பேபிமாக்கு மெசேஜ் அனுப்பினேன். ஏன்னா பேபிமா பற்றி யாரோ கேட்டாங்க இன்ஸ்டாவில். ஸோ பேபிமாக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன். இவங்களை தெரியுமா அப்படி கேட்டு. பேபிமானா மதுமிதா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அமேசானில் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயரில் செம க்ளோஸ் ஆகிட்டு எங்களுக்குள்ளே அவ்வளோ சண்டை வந்திருக்கு. நான் எல்லோரும் கண்ணு வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்ததில்லை. பட் அதுக்கப்புறம் பெரிய ஒரு சண்டை வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம். இடையில சண்டை வந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே மேஜரான ஒரு பிரச்சனை எனக்கோ அவளுக்கோ இருந்தால் நாங்கள் 2 பேரும் இருப்போம் ஃபார் ஈச் அதர். அதுதான் மேட்டர். பேபிமாட்ட எனக்கு பிடிச்சது, நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். மது எப்படி சொல்கிறது, நான் லைஃப்பில் ஒரு ட்ரான்சிஷனான ஒரு டைம். அமேசானில் ரொம்ப எல்லாம் இழந்த டைமில் அப்போ அவள் எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்தாள். ஒரு மென்டல் சப்போர்ட்டாக, ஒரு இமோஷ்னலாக கூட இருந்தால். ரொம்ப உடஞ்சி போன டைமில். அது ஏன்னா, நான் வேளச்சேரியில் இருக்கிற டைமு, கொரோனா முடிஞ்சு கொரோனாலாம் முடிஞ்ச டைமு. அப்போது வேளச்சேரியில் இருக்கிற வீட்டில் ஹவுஸ் ஓனர் அங்கே நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஓகேவா? அவங்க என்னை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசிட்டார். என்னது இது, இப்படி ரொம்ப கத்தி ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி பேசிட்டார். என்னை வீடு விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு. அதுவும் 15 டேஸில் நான் இந்த ஷோரிங்கில் வீடு அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன். எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாது, என்னை ஹியூமிலேட் பண்ண வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு நான் வந்தேன். அப்போது எனக்கும் மனோவுக்கும் செம்ம பிரச்சனை. அவனும் பேசாமல் இருந்தானா. என்கிட்ட இருந்த சொத்துங்கிற பூனையும் இல்லையா, ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது பேபிமா வந்தா என்னை பார்க்க. பெங்களூர் ஹொசூர்லேருந்து வேளச்சேரி வீட்டுக்கு என் கூட இருந்தா சப்போர்ட்டுக்கு. நான் இமோஷ்னலாக டவுன் ஆனப்போ நல்லா இருந்தா கூட. அவளும் இருந்தா. நான் வீடை ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாம் மறந்து புது லைஃப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே ஷோலிங்கநல்லூர் வந்தேன். என் கூட ஒரு 1 வீக் என்னமோ இருந்தான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவள்கிட்ட நான் பேசி. அவள் கல்யாணம் ஆகி 2 குழந்தையாகி அவள் லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. எனக்கும் அவளுக்கு அவளோட டைம் கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அவளாக கேட்டா அறியோ ஓகேன்னு கேட்டப்போ நான் ரொம்ப ஓப்பன் அப் பண்ணேன் அவள்கிட்ட. எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் அவள்கிட்ட கேட்பேன். லைக் ஃபிசிக்கலி, செக்ஷுவலி என்ன டவுட் இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணாமல் சொல்லிக் கொடுப்பாள். அழகாக சொல்லிக் கொடுப்பாள். ஒருத்தருக்கு எந்த லெவலில் இறங்கினா புரியுங்கிறது வரைக்கும் அவளுக்கு தெரியும். என்னை விட வயசு கம்மி தான், பட் நல்ல அறிவு இருக்கிற பொண்ணு. அவள் விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் அழகாக முடிவெடுப்பாள். அது அந்த மாதிரி. ஸோ பேபிமாட்ட நான் பேசினேன். நல்லா இன்ஸ்பயர் பண்ணான். எனக்கு உண்மையிலேயே அவள்கிட்ட பேசினப்போ இன்னும் நிறைய விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைச்சிது. ஐம் கிளாட். நான் அவள்கிட்ட பேசினதுலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேசினா. நான் எங்கெல்லாம் அவளோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும்னு நான் நினச்சேனோ எல்லாத்தையும் சொன்னான். ரொம்ப அவ்வளோ நேரம் கொஞ்சம் எனக்கும் தெரியல, இடையில நேற்று ஆஃப் ஆனேன். ஆனால் லைக் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு இடையில ஆஃப் ஆனேன். அவள்
கேட்டு நான் ஃபுல்லாக வாய்ஸ் அனுப்பினேன் அவளுக்கு. டைப் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டம். அதுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு எனக்கு முடிவு சொன்னான். நான் எந்த ஆன்சர் எனக்கு சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? See baby mom, girls know what girls love, how to treat them right, how to impress them, how to love them. But men are boys. They are different creatures completely. They don't know women. So it takes time for them to know and love their woman. How to make her happy, how to impress them, என்ன பண்ணால் பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீ கம்பேர் பண்ணக்கூடாது பேபிமா. யூ ஷுட் நாட் கம்பேர். ஓகே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொன்னான். பட் இட்ஸ் ஓகே. வேறு ஒரு டயலாக் சொன்னான். எனக்கு சூப்பராக, எனக்கு செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதை தேடுறேன். நான் டவுனாக இருக்கேன்னு சொன்னப்போ, டாக் டு மீ, டாக் டு எனி ஒன், டாக் டு எனி ஃப்ரெண்ட், டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப், திங்க் லைக் யூ ஆர் யுவர் ஈவில் ட்வின், யுவர் டெரர் வெர்ஷன், யுவர் பேட் பிச் டேக்கிங் ஓவர், பரி யுவர் சாஃப்ட் நேச்சர் டீப் இன்சைட் அண்ட் ஆக்ட் லைக் இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை. நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஃபாசினா எவ்வளோ கெத்து தெரியுமா? என்னை மதிக்காதவங்களுக்கு என்னோடய லைஃப்பில் மைண்டில் ஸ்பேஸே இல்லைன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோ. நீ அப்படி பண்ணால் அந்த லாங்கிங், அந்த மிஸ்ஸிங் அது டிமினிஷ் ஆகும். அதை சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லிஃபை எல்லாம் ஆகாதுமா. ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆல்வேஸ் கம் பேக். அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட் கார்னராச்சும் இருக்கும். சுத்தமாக இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ரிலேஷன்லாம் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? இன்னும் சொன்னால் நான் ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் எடுத்து வச்சேன். இருங்க, அதையும் பார்க்குறேன். ஏன்னா அது உண்மையிலேயே டிபி வைக்கிற அளவுக்கு அது பக்காவாக இருந்துச்சு. அதையும் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் சொன்னான், யூ ஆர் அ வெரி பியூட்டிஃபுல் சோல் அண்ட் ஜென்ரஸ் பர்சன், பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் ஆல்சோ அ பிக் பேடி பிச் who will not entertain anyone disrupting your peace and mental health. Your peace and mental health comes first, always. இது எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. சான்ஸே இல்லை. ஆக்சுவலி பேபிமா கிட்ட மெசேஜ் அனுப்பும்போதும் நான் சொன்னேன்ல, அந்த பிஹெச்டி அவங்க பேர் என்ன, ஹஜ், அவங்கக்கிட்டேயும் பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப மரியாதையாக எப்படி என்னை ட்ரீட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அம்மான்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன பேசினேன், எனக்கு பிஹெச்டி பற்றி டவுட்ஸ் கேட்டப்போ எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நோட்ஸ் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. என்ன ஃபர்ஸ்ட்டு டாக்டர் ஃபாசின்னு சொன்னாங்க. அது எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. இன்னும் பிஹெச்டி கூட பண்ணி முடிக்கலை, அப்ளை தான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க கூப்பிட்டாங்க. ஃபெல்ட் குட் உண்மையிலேயே. அப்படிங்களா? அது ஒன்றா. அப்புறம் பேமாட்ட எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு நல்லா இவங்கக்கிட்டேயும் மெசேஜ் அனுப்பி, இவங்க எனக்கு நான் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நீங்கள் தூங்கிட்டு தூங்குறேன் அப்படின்னாங்க. இந்த பிஹெச்டி அவங்க, ஹஜ் அவங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கைண்டாக இருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்தில் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தனியாக இருக்கேங்கிற அந்த ஃபீல் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நல்லா பாசம் கொடுக்குறாங்க, கேர் கொடுக்குறாங்க. அளவுக்கு அதிகமாக கொடுக்கலைன்னா கூட, நீ தனியாக இல்லை, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது கொடுக்குறாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறவங்க முன்னாடி என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப
ப்ரௌடாக இருக்குது. கேட்டு வாங்காமல் அவங்களா தெரிஞ்சு. ஸோ பீப்புள் நோ ஹவு டு ட்ரீட் பீப்புள். நாம் தான் தப்பான பீப்புளை லைஃப்பில் வச்சுட்டு அவங்க நல்லா ட்ரீட் பண்ண நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு வரைக்கும் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இவங்க என்னை முன்னாடி ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் பார்த்துருக்காங்களாம். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னை ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் உங்களை ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் பார்த்துருக்கேன்னு. இது தெரிஞ்சிருந்தால் ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் நான் இவ்வளோ ஃபேமஸாகவே தெரிஞ்சிருந்தால் அங்கேயே இருந்திருப்பேனே நான் அப்புறமா தோணுச்சு. பட் ஆக்சுவலி பேபிமா கிட்ட பேசினப்போ ஐ ஃபெல்ட் மச் பெட்டர், கிளாரிட்டி கிடச்சிது. அண்ட் இவர்கிட்ட பேசினப்போ அது கிடச்சிது. அதுக்கப்புறம் தூக்கம் வச்சுன்னு தூங்கினேன். ஒரு 8:30 இருக்கும் மார்னிங். யாரோ வந்து மேடம் சொல்லி கத்துறாங்க வீட்டுக்குள்ளே. நான் எந்திரிச்சிட்டேன். பார்த்தா ப்ளம்பரு. ஐயோ, இதில் ஃபன் என்ன தெரியுமா? வீடு டோர் நான் லாக் பண்ணாமல் தூங்கியிருக்கேன். மெயின் டோரு, அதுவும் பெட்ரூமும் கதவும் நான் லாக் பண்ணல. ஏன்னா மூணு என் கூட தூங்குவான்னு சொல்லிட்டு அதையும் லாக் பண்ணல. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நான் நியூடாக தான் தூங்குவேன். பட் பிளாங்கெட் போட்டிருந்தேன். டோரும் வந்து பாதி திறந்து தான் இருந்துச்சு. அவர் சொன்னோன்னு நான் பயந்து எந்திரிச்சிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, உங்களை 6 மணிலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலை, அதான் நான் டைரெக்டாகவே வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் அவங்க ஏன்னா பாத்ரூமில் வந்து ஃப்ளஷ் டேங்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகிருந்துச்சு. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ண தான் வந்தார். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ட்ரெஸ்ஸு போட்டேன். ஐயோ, செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், பயந்துட்டேன். அவர் டீசெண்டான ஆள். அவர் எதுவும் நினைக்கல, பார்க்கலை, பண்ணலை, பாடான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8:30 அவர் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 9 ஆகிடுச்சு. அப்புறம் மூணி குஞ்சிக்கிளையும் வீட்டில் இருக்கா. குஞ்சிக்கிளி தான் ஃபஸ்ட்டு பூனை. ஐ மீன் இந்த வீட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பூனை. அவளால் தான் எல்லா பூனையும் வர ஆரம்பித்தாங்க. அவள் தான் நிறைய பூனையை பித்து போட்டாள். குஞ்சிக்கிளி என்னமோ தெரியல, 2-3 நாளாக என் கூடவே வரா, வீட்டிலையே இருக்கா, சாப்பாடு கேட்குறா, வீட்டிலே படுத்து தூங்குறா. ஏன்னா கோவிலெல்லாம் வந்து தூங்குறான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவளும் இருந்தா, மூணு என் கூட தூங்குனா. அப்புறம் நான் இடையில எந்திரிச்சேன். எனக்கு ஒரு சரியான கனவு, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கனவு மார்னிங்கே. எப்படின்னா, நான் வீட்டில் தூங்குறேன், ஒருத்தங்க வராங்க, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வராங்க வீட்டில், பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ ஓகேவான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கனவில் கூட எனக்கு தெரியுது அந்த மாதிரி ஒன்று நடக்காதுன்னு. அப்போ நான் வந்து கனவுலே நினைக்கிறேன் இது கனவுன்னு. இதெல்லாம் கனவு, நம்ம தூங்கிக்கலாம் தான் பெஸ்ட்டு, சும்மா தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தூங்குறேன். அப்புறம் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ கூட எனக்கு அந்த ரியலைசேஷன், கனவில் கூட ரியலைசேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் ஹைலைட்டு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன், ஓகே கனவு. அப்போ இன்னொன்று ரியலைஸ் ஆச்சு, ஓகே கனவுக்குள்ளே நம்ம கனவு பார்த்துட்டோம், மாசாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். இதொன்னா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் எந்திரிச்சேன். காஃபி டீ எதுவும் வைக்கலை நான். ஆமாம், ஐயோ அதுதான் இன்னொரு ஃபன்னு. என்ன பண்ணிகிட்ருந்தேன், ஃபஸ்ட்டு பண்ணது டைரி எழுதினேன் நான். அப்புறம் ரீல்ஸ் போட்டேன். அந்த மால்ப்ரோ சிகரெட் பபிள் ரீல் போட்டேன். அதுக்கப்புறம் பசிச்சுது, சமைக்க ஆனால் மூடு வரல. ஸோ ஜெப்டோவில் நான் வந்து அத்ரக் சாய், அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் 2 மாவு பேக்கெட்டு, ஒரு சோயா சங்க்ஸு இது போட்டேன். போட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கால் வந்துச்சு ஜெப்டோவிலேருந்து. அவங்க பாரதி இட்லி கடைக்கு வெளியில் நிற்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் பாரதி இட்லி கடை சோழிங்கநல்லூரில் இல்லையே, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அவர் வந்து பெருங்குடியில் இருக்கார். எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நான் வேறு இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆச்சு, சாரி ஜி, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர், நீங்கள் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டீங்கள்ல, எனக்கு வேலை போயிடும், டெர்மினேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஜெப்டோ ஓட்ட முடியாது அப்படின்ட்டாரு.
அப்புறம் நான் யோசித்தேன், சரி சருவுக்கு கால் பண்ணலாம், ஆஃபீஸில் தானே இருப்பாங்க. சருவுக்கு கால் பண்ணிட்டு, சரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன ஃப்ளவர் தலைகீழாக நிற்கணுமா, நீ சொல்லுமா நான் நிற்கிறேன் அப்படின்ட்டான். நீ அதெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, கீழே ஜெப்டோக்காரனுக்கு நான் தெரியாமல் வந்து ஆஃபீஸ்க்கு ஆர்டர் போட்டேன் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அப்படின்னு. போச்சா, அவன் போனான், வாங்குறேன்னா டீ வாங்கிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேலே வந்துட்டான். கால் பண்ணான், ஃப்ளவர் வாரம் வாரம் நான் சொன்ன மாதிரி போடுங்க, இது மட்டும் ஏன் விட்டு வச்சிங்க, நெக்ஸ்ட் வாரம் என்ன சொல்கிறேன்னு, நெக்ஸ்ட் வாரம் என்ன போடுறேன்னு முன்னாடியே சொல்கிறேன், மெனு இது சரியில்லை அப்படின்ட்டான். ஐயோ, அவனை வச்சு நான் என்னத்தை பண்ணேன், நானே கஷ்டத்தில் இருக்கேன். ஃபஸ்ட்டு டீ கூட குடிக்க முடியல, மறுபடியும் ஆர்டர் போட்டேன் ஜெப்டோவில். அது வந்துச்சு, கரெக்டாக வீட்டு அட்ரஸுக்கே போட்டேன். அதுக்கப்புறம் சந்துவும் கேட்டார், குந்தாணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டீம்ஸில். அப்புறம் எங்களுக்கு ஒரு டீம்ஸில் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தேவையில்லாத குரூப், அதான் குரூப் நேமு. நான், சந்து, சரு, ஸ்னேக்கு. முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இப்போ ஆஃபீஸ் விட்டு போயாச்சு. ஸோ அவங்க இல்லை. ஸோ நாங்கள் இவ்வளோ பேர் தான். என்னோடய டீ வந்து கொடுத்த டீ வந்து சரு, அப்புறம் வேறு யார், சஞ்சய், தீனெல்லாம் போய் குடித்தாங்க போல். அப்புறம் குரூப்பில் கால் பண்ணப்போ சந்து தான் எடுத்தாங்க. நானும் சந்து கொஞ்சம் நேரம் பேசினோம். அப்புறம் சரு வந்தாங்க. சரு செம்ம கலாய், என்ன ஃப்ளவர் ஆஃபீஸ்க்கு போட்டிங்க, நாங்கள் இந்த மெனு சரியில்லை, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு என்ன போடுறோன்னு சொல்லுவோம் அதை போடுங்க, நாங்கள் வீட்டில் ஸ்டவ் எடுத்துகிட்டு வரோம், சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டவ் எடுத்துகிட்டு வரோம், அப்படி இப்படின்லாம் ரொம்ப கலாய்ச்சி. அப்போ நான் சொன்னேன், டேய் சுட்டு சப்பாத்தி தான் அது, அப்போ ஏன் குழம்பு எதுவும் இல்லைன்னு. நான் வந்து வெறும் சப்பாத்தி சாப்பிட எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதுக்காக சக்கரை தொட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா. சரி நீங்கள் சக்கரை தொட்டே சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்னேக்கும் ஜாயின் பண்ணோம். நாங்கள் 3 பேரும், சரி நாங்கள் 4 பேரும் பேசிகிட்டே இருந்தோம். செம்ம ஃபன்னாக போச்சு. லைக் ஸ்டார்ட் ஆஃப் த ஷிஃப்ட்லேயே நிறைய சிரிக்க வச்சாங்க. ஸ்னேக்கு வந்து நான் நினைக்கவே இல்லை அவங்க எங்கிட்டெல்லாம் க்ளோஸ் ஆவாங்கன்னு. எங்கள் கேங்குள்ளெல்லாம் வருவாங்கன்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்னேக்கும் வந்தாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களும் வேறு மாதிரி ஒரு கேரக்டர். எப்படி சொல்கிறது, சந்து வந்து அவங்கள விஷ பாட்டில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எப்படி சொல்கிறது, மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க, ஆனால் சம்டைம்ஸ் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அது நம்மளை கலாய்க்கிறது நமக்கு தெரியாது, நம்ம கவனிக்க மாட்டோம். அப்புறம் நம்ம கலாய்ச்சன்னு தெரிஞ்சால் அது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாடியெல்லாம் நாங்கள் ஜோக் சொல்லும்போது, ஜோக்கெல்லாம் சொல்லும்போது அவங்க ரியாக்டிவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அப்போ நாங்களும் நினச்சோம், ஓகே பொண்ணுக்கு புரியலை போலன்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாமே புரியும், ஆனால் தெரியாத மாதிரி நிற்பாங்க. அது செம்ம குவாலிட்டி ஸ்னேக்கோட. லைக் அவங்களுக்கு இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியுது. பட் தெரியாதவங்கக்கிட்ட தான் அவங்க இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட இப்போ எனக்கு சந்து சரு பண்ணால் அவங்களால கண்ட்ரோல் பண்ணுறவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஐ மீன் அவங்க அந்த மாதிரின்னு நாங்கள் யாராவது அவங்கள சொன்னால், வேறு யார்கிட்ட சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸ்னேகாவா அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களும் சொல்லுவாங்க, என்னை யாரும் நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு. நிறைய சிரித்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அக்கலைட்ஸ் போர்ட்டல் க்ரியேட் பண்ணேன். அப்ரிசியேஷன், அதாவது கொலீக் டு கொலீக் அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது யாருக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அவங்களோட மேனேஜருக்கும் நம்ம லைக் சப்மிட் பண்ணுறவங்களோட மேனேஜருக்கும் நோட்டிஃபை ஆகிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் மெசேஜ், ஒரு இமெயில் மாதிரி, ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய மேனேஜருக்கு அனுப்புனேன்.
அவர் வந்து கேட்காம ஏன் பண்ணீங்க, உன்னோட எந்தூசியாசம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஆனால் கேட்டுட்டு பண்ணணும், உங்களோட அறிவு வந்து இம்பேக்ட்ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணணும் அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் இருந்தால் அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, பசி ஆரம்பிச்சிச்சு. பட் டீ தான் குடித்தேன். டீ குடித்து முடிச்சிட்டேன். சப்பாத்தி சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னை வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் மெசேஜஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன். 2-3 பேருக்கு மெசேஜெலாம் அனுப்பிகிட்ருந்தேன். ஒருத்தங்க வந்து எனக்கு ஞாபகம் இல்லை யார் நான் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கேனா, எவ்வளோ நாளாச்சு பார்த்து, நீங்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு மெசேஜ் ரிக்வெஸ்ட்டில் அஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்னை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க அப்போ நோட் பண்ணியிருக்காங்க ஊரில். இப்போ வரைக்கும் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இடையில பேசினாங்க, அப்ரோச் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க டேட்டிங்கில் நல்லா தெரிஞ்சுக்க. பட் எனக்கு தான் அந்த ராங்கிற அந்த ஹஞ்ச் இருக்குல்ல, ராங் இந்த பேரில் தான் ஒருத்தங்க வருவாங்கங்கிற ஒரு ஹஞ்சு. ஸோ அதனாலே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அண்ட் என்னமோ தெரியல, லவ்வும் தோண மாட்டேங்குது யார்கிட்டேயும். அப்போது அப்படி இருந்துட்டேன். என்ன ஆச்சு, இடையில அவங்க எனக்கு நிறைய கால் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில். நான் என்னடா இவரை கால் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி ஹாய் அனுப்பினேன். அப்போ அவர் ரிப்ளை பண்ணார். என்னென்னு தெரியுமா, அவர் வந்து மே மந்தில் சென்னை வந்திருக்காரு என்னை பார்க்க. அவர் சவுதியில் இருக்கார். ஊருக்கு வந்தார். இயர்லி ஒன்ஸ் தான் ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்துட்டு சென்னையில் ரூம் எடுத்து ரொம்ப என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை அந்த டைமில் தான் வருவாங்க. நானும் இன்ஸ்டாவில் கால்ஸும் பார்க்கல, ரிப்ளையும் பண்ணலை. ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, நான் ரொம்ப பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை அவங்க வந்து மைண்டில் எடுத்துகிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு மனசு வரல. பட் ஸ்டில் சென்னை வந்துட்டு மரீனா பீச்சில் ரொம்ப நேரம் இருந்தாங்களாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், மரீனா பீச் போவேன், அங்கே எனக்கு நல்ல ஒரு பாஸ்ட் இருக்குது, அங்கே எனக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடிக்கடி போவேன்னு நான் எப்போவும் சொல்லியிருக்கேன். அதனால் நான் எப்படியாவது மரீனா பீச் வரமாட்டேனா, என்னை பார்க்க மாட்டேனான்னு அவருக்கு தோணியிருக்கு. நான் நம்பர் கொடுக்கல என்னோடய அட்ரஸ் தெரியாது, எங்கே ஒர்க் பண்ணுற எதுவுமே தெரியாது. பாவம் மனுஷன் ரூம் எடுத்துகிட்டு சென்னையில் ரூம் எடுத்துகிட்டு மரீனா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே ட்ரெயின் அவருக்கு. ஓகே, ஊருக்கு போகிறதுக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து பாலக்காடு போகிற மாதிரி. ட்ரெயின் ஏறிட்டு கூட அரக்கோணம் ரீச் ஆகிட்டு கூட அவர் வந்து என்னை ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு வேளை நான் ரிப்ளை பண்ணால் அங்கேயே இறங்கி திரும்ப வந்து என்னை பார்த்துட்டு போகலான்னு. எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா, 13 இயர்ஸ் ஆச்சு. 13க்கு மேலே இருக்கும். ஆமாம், அவரை நான் பார்த்ததில்ல. அவர் என்ன பார்த்துருக்காரு, காலேஜ் படிக்கும்போது தான் என்னை ஒரு தடவை லைஃப்பில் பார்க்கணும், பேசணும் நேரில், அதான் அவரோட ஆசை. கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபோன் எடுக்கலை. அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டாங்களா ஒருத்தங்க எனக்காக. சவுதியிலேருந்து நான் ஊருக்கு வர்றது ஓகே, ஆனால் ஊர்லேருந்து சென்னை வரணும்ல. சென்னையில் யாரும் தெரியாது. ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, பட் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவங்க வந்தது. ஏன்னா அவங்க என்ன பார்க்க தான் வந்தாங்க. என்னை எப்படியாவது பார்த்துட்டு பேசிட்டு போகணுன்னு மட்டும் நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை சொன்னப்போ. அதுக்கப்புறம் ரொம்ப அவர் அழுதுட்டாராம். ட்ரெயின்லேயே ஒரு மாதிரிச்சு, கண் கலங்கிடுச்சு.
ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு பாலக்காடு போயிட்டு அப்புறம் அவர் திருப்பி சவுதிக்கே போயிட்டார். ஆனால் இப்போவும் நினச்சி ரெக்ரெட் பண்ணுறேன். ஆனால் பரவாயில்ல, இப்போவாவது நீ ரிப்ளை பண்ணியே, நீ அடுத்த தடவை வரும்போது உன்னை கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு சொன்னார். நான் அப்போது என் நம்பரை கொடுத்துட்டேன். எனக்கு இவ்வளோ சொன்னதுக்கே நான் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு இல்லை. ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பிஹெச்டி பண்ணணுன்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நிறைய பக்கெட் லிஸ்ட் ஆசைகள்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இவர் எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு கன்ஃபார்மாக நான் என்னால் அவங்களுக்கு பண்ண முடிஞ்சது என்னோடய டைம் கொடுக்கறது தான், அட்டென்ஷன் கொடுக்கறது தான். நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் பார்க்க வரேன். துபாய் வர முடியுமா, சவுதி வர முடியுமான்னு தெரியலை, பட் வந்தால் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. நான் இது சொல்லிவிட்டு ஆக்சுவலி ஃபோன் பேசியிருந்தோம் நாங்கள். அவர் வாய்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் நான் ஃபோன் பேசினேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபோனே பேசுகிறோம். அவருக்கு செம்ம ஹாப்பி. ஃபோன் வச்ச உடனே இனி எனக்கு செத்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்டலாம் ஃபோன் பேசிட்டேன், எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா, அப்படி இப்படிலாம் சொன்னப்போ எனக்கு உண்மையிலே என்னை மதிக்கிற 4 பேர் இருக்காங்க. எனக்கு தான் அது தெரியலை, நான் தான் இவங்களுக்கெல்லாம் வேல்யூவே கொடுக்கல அப்படின்லாம் தோணுச்சு. ஆக்சுவலி இது நதியும் சொன்னார். நதி யாருன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல மேட்ரிமோனியில் என்னை அப்ரோச் பண்ணாங்க, பட் நான் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நதியும் ஆக்சுவலி நேற்று டீ காஃபி குடிக்க வெளியே போகலான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி நதியும் நானும் மீட் பண்ணி டீ குடித்தோம். இப்போது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோ மெசேஜ் அனுப்புவார் நதி இன்ஸ்டாவில். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாமே அனுப்புவார். நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப லேசி. அப்புறம் நிறைய மெசேஜஸ் வரும், நான் பார்க்க மாட்டேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நதிக்கிட்டே நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ மெசேஜ் அனுப்பி நான் எப்போது தான் ரிப்ளை பண்ணுறேன், ஒரு தடவை கூட கோவப்பட்டுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனதே இல்லை. நான் சொன்னேன், இவ்வளோ இக்னோர் பண்ணுறேன், லைக் வேணும்னு பண்ணல, பட் தெரியுது லேட்டாக தான் ரிப்ளை வரும்னு, பட் ஸ்டில் நீங்கள் கோவப்படல, கைண்டாக பேசுகிறீங்க. நான் என்னோடய யூடியூப்பு ஆடியோ கேட்டுட்டு நான் கவலைப்படக்கூடாது, எனக்கு தான் சரு சந்தோம் இருக்காங்களே, இதை உங்களுக்கு அக்கா நீங்கள் கவலைப்பட்டேன்னு ஒரே ஒரு ரீசனுக்காக அக்கா கோயம்புத்தூர்லேருந்து உங்களை பார்க்க வந்தாங்க, இது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும், அப்புறம் நாங்கள்லாம் இருக்கோம், இப்படியெல்லாம் அவர் சொன்னார் இன்ஸ்டாவில். எனக்கு உண்மையிலே ஆமாம்ல, நான் ரொம்ப லக்கி. எனக்கு லவ் வருது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பீப்புள்கிட்ட வரலைன்னா கூட ஜெனுவினாக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேராவது இருக்காங்க. அதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? என்னை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நமக்கு பிடிச்சவங்கள அவங்களுக்கு நம்ம திருப்பி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறுத்தா வெறுத்துட்டு போட்டோம், அவ்வளோதான். ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது, பிடிச்ச மாதிரி வாழணும். என்னோடய அந்த பிரின்சிபல்லாம் இடையில நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன். அப்புறம் ஆமாம், அஜய்கிட்ட பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் நதியை மீட் பண்ண போனேன் வெளியே டீ குடிக்க. காஃபி குடித்தோம், ஹேசல்நட் காஃபி குடித்தோம் டீ டாக்கீஸில். அவர் கதையை சொன்னார். எனக்கு அது இன்னும் ட்ராமாவாகிடுச்சு. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் அவங்க ஒய்ஃப் அவங்களும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க, இவர் அவர் வீட்டில் இருக்கார். அவங்க குழந்தைக்கு அவரை பார்த்தாலே பயம். ஏன்னா அதுதான் அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரியலை. அவருக்கு கதை சொன்னதும் எனக்கு இன்னும் ரொம்ப ட்ராமாவாகிடுச்சு. நல்ல வேளை நான் கல்யாணம் பண்ணலன்னு அதுதான் ஃபஸ்ட்டு வந்த எனக்கு தாட்டு. ஒரு வேளை எனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓ மை காட், யோசிக்க கூட முடியல. எவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவோம், கூட வாழலான்னு, அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சு டிப்ரெஷனுக்கு போய் ஐயோ
அவருக்கு அதை கேட்டப்போ ஓகே, நம்ம நம்ம பெயின்லாம் ஒரு பெயினே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சமந்தாவை ஞாபகம் வந்துச்சு. எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பா நாக சைத்தன்யா கூட. அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கா, வேற ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கா. பட் ஸ்டில் அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் டிப்ரெஷன் அது வேறு மாதிரி. ஐயோ, அந்த அளவுக்கெல்லாம் போகவே கூடாது. அப்புறம் யோசித்தேன், இப்போ நான் கவலைப்படுறது பெருசாக கவலைப்படுறத விட கம்மி கவலை தான். அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல, அதுக்கு நான் இப்போயே கவலைப்பட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுடுறேன்னு தோணுச்சு. கன்ஃபார்மாக என்னால் யாருக்காகவும் மாற முடியாது. டேட்டூ மாற்றுறது, என்னோடய அப்பியரன்ஸ் மாற்றுறது, ட்ரெஸ்ஸிங் மாற்றுறது, என்னோடய ஐடென்டிட்டி மாற்றுற மாதிரி கன்வெர்ட் ஆகிறது எதுவுமே அதெல்லாம் நான் இல்லை. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் என்னை அக்செப்ட் பண்ணி என் கூட இருந்தால் அதுதான். அது இவ்வளோ நாளில் யாராலையும் இருக்க முடியல, இன்னும் யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. புதுசாக யாராவது வந்தால் பார்ப்போம், அதுவும் புரிஞ்சிக்கிட்டு இருக்க முடிஞ்சால் பார்ப்போம். அப்புறம் நதிக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலி பக்கத்து வீட்டில் காலேஜ் பசங்க இருக்காங்க, ஒரு 8-9 பேர் இருக்காங்க. நான் முன்னாடி அவங்களுக்கு ரைஸு சாம்பார்லாம் கொடுத்துருக்கேன், அவியல். அவங்களும் எனக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ பேச மாட்டோம், நான் பேசவே மாட்டேன் அவங்ககிட்ட. எப்போது ஒரு நாள் பூனையை பற்றி ஏதோ பேசினோம், அவ்வளோதான். அன்றைக்கி சொன்னேன்ல, என்னை சிஜில் தூத்துக்குடிக்கு பஸ் ஏற்றி விட ட்ராப் பண்ணான்னு. சிஜில் தான் கேட்டான், அக்கா நாங்கள் விளையாட போகிறோம், வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்டான். அன்றைக்கி டீ குடிக்க கூப்பிட்டா நான் போகல, விளையாட கூப்பிட்டா சரி நான் வரேன்னு. அப்புறம் போனோம் பாரு, கேம் ஆட போனோம் நாங்கள். என்ன WWE மாதிரி ஏதோ ஒரு கேமு, ஜாய்ஸ்டிக் விளையாடுறது. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கேம்ஸை நான் பார்க்கவே மாட்டேன், டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஜாய்ஸ்டிக் கொடுத்துட்டு விளையாட சொன்னாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூட எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் மேனேஜ்ட். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் தெரிகிற மாதிரி எல்லாம் பண்ணேன். ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய விளையாடினேன், நிறைய என்னை தூக்கி போட்டு மிதித்தாங்க, எட்டி உதைக்க சொன்னாங்க. லைக் அந்த இன்டு பட்டன், சர்க்கிளில் இருக்கிற பட்டன், ட்ரையாங்கிள் பட்டன், இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் எத்தனை பேர் தெரியுமா போனோம் அந்த ரூமில்? அங்கே பசங்க ஒரு 5 பேர் இருந்தாங்க, அண்ட் நான் 6வது ஒரு பொண்ணு. நாங்கள் 6 பேர் தான் பீன் பேக்கில் உட்காந்து விளையாட்டு தான். 5 ஜாய்ஸ்டிக் தான் இருந்துச்சு. நானும் சிஜிலும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். 2 hours அதிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட சிஜில்கிட்ட கொஞ்சமாவது பேசுவேன், மற்ற பசங்கிட்ட பேசினதே இல்லை. நேற்று தான் பேசினேன். அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம், எங்கே போய் சாப்பிட்லான்னு கேட்டோம். லாக்டவுன் பிரியாணி, லைக் பிரியாணி சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டு, அப்புறம் லாக்டவுன் பிரியாணி நினச்சோம், பட் அங்கே இல்லை. வேறு ஏதோ பிரியாணி கடைக்கு போய் ஆம்பூர் பிரியாணி மாதிரி ஏதோ ஒரு கடை, பிரியாணி சாப்பிட்டோம். நான் ப்ளெயின் ரைஸ் சாப்பிட்டேன், அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டேன். ப்ளெயின் பிரியாணி சாப்பிட்டேன், அவங்கெல்லாம் சிக்கன் பிரியாணி, ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் 2 பேர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினேன், சிஜிலை தவிர. சிஜில் செம்ம ஃபன் கேரக்டர். சரு அளவுக்கு ஃபன் இல்லை, கவுண்டர் கொடுக்க தெரியலை, பட் ஓரளவுக்கு. அப்புறம் நாங்கள் ரூம் யூனோ விளையாடலான்னு பிளான் பண்ணோம். நான் யூனோ கார்ட்ஸ் எடுத்து, ஆக்சுவலி நான் இந்த வீட்டில் இடம் ரொம்ப கம்மி, நான் அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன், இத்தனை பேருக்கு அங்கே வர முடியாது. ஸோ அவங்க ரூமுக்கு போய் யூனோ விளையாடணும். அப்புறம் ஆஸ் விளையாடுறதுனால ஃபுல் ஷஃபிளாக இருந்துச்சு கார்டு. அப்புறம் யூனோ கார்ட்லேயும் செம்ம திருட்டு வேலை பண்ணான் சிஜில். உண்மையிலேயே லைக் எனக்கு ஒரு காலேஜ் பசங்க கூட இருக்கிற மாதிரி இல்லை.
சிரிச்சிட்டே இருந்தோம். எப்படி சொல்கிறது, பேக் டு ஏதோ ஒரு டேட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அங்கே கேங்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. யாருடா அது? ஆமாம், அப்படி தான், நாங்கள் ஒரு 8-9 பேர் இருக்கோம், இவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கான். இது அந்த அக்காவா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஆமான்னு இடையில அடல் ஜோக் சொல்லி நாங்களே சிரிப்போம். ஒருத்தருக்கு மட்டும் நல்லா புரியும், அதில் சிஜிலுக்கும் ஓரளவு தான் புரியும். ஆனால் ஐயோ, அந்த பையன் பேர் என்ன, அல்தமீஸுக்கு நல்லா புரியும். வேறு யாருக்கும் அவ்வளோ புரியாது. ஸோ நானும் அல்தமீஸும் சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி தோணும். நாங்கள் சிரிச்சிட்டே இருப்போம். அந்த அக்காவாடா இது, இந்த அக்காவாடா இது, இப்படிலாம் சொல்லும்போது ஃபன்னாக இருந்துச்சு. சிரிக்க வச்சுட்டாங்க நிறைய. அப்புறம் இவன் சிசில் நல்லா திட்டுத்தனம் பண்ணான். இவனோ கடையெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சான். பட் ஃபன்னாக இருந்துச்சு. இவனோ விளையாட்டு ராஜராணி விளையாடணும். இப்போ எல்லாருமே எப்படி ராஜராணி விளையாடுவோம்? தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தானே விளையாடுவீங்க. ஆனால் நாங்கள் கேரளாவில் ராஜா ராணியை கண்டுபிடிக்கணும், ராணி மந்திரியை கண்டுபிடிக்கணும், மந்திரி போலீஸை கண்டுபிடிக்கணும், போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் வந்து 7 பேர் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தன் 8வது ஒருத்தன் வந்தான். நாங்கள் வந்து ராஜா ராணி, ராணி தோழி, ராஜா தோழன், அதாவது எல்லாருக்கும் அஃபேர் போட்டு விட்டோம். அப்புறம் மந்திரி சிப்பாயின்னு சொல்லி ஃபுல் ஃபன்னு. யாருக்கு சீட்டு கொடுத்தாலே மறந்துடுவோம். சிரித்து செத்து போயிட்டோம் சீரியஸாக. இவனும் நல்லா ஜோக் சொல்கிறான் சிஜில். ஸோ நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல யாரையாவது. இப்போ இவங்க வந்து என்னடா என்ன இப்படி பார்க்குற, நான் அவன் இல்லைடா அப்படின்னு ரொம்ப என்னெல்லாமோ கவுண்டர் கொடுத்தாங்க. எனக்கு நிறைய ஜோக் மறந்து போயிடுச்சு. சிரித்து கவுண்டு மறந்துடுச்சு. அப்புறம் என்ன, நிறைய சிரித்தோம், மறக்கவே மாட்டேன். அவங்க 1.5 month தான் இருப்பாங்க இங்கே. அப்புறம் வீடு காலி பண்ணி போயிடுவாங்க. சிஜில் கதை சொல்கிறேன். 1 மாதம் அவன் காலேஜுக்கு லீவு. வீட்டில் சொல்லவே இல்லை. அவங்க காலேஜே 10 to 2 தான். செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெப்டோ ஸ்விக்கியெல்லாம் ஓட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. உனக்கு ஒரே ஒரு புக்கில் எல்லா சப்ஜெக்டும் எழுதி வச்சுருக்கான். இன்னொருத்தர் என்னடான்னா அவனுக்கு புக்கே இல்லையா. ஐயோ, ஒரு பேகு ஒரு புக்கு. ஒருத்தவங்க வந்து பேகும் இல்லையா, புக்கும் இல்லையா. நாளைக்கு எல்லாம் இவங்களுக்கு ரிசல்ட் வருது. 2 பேர் வந்து 3rd year முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஆர்ட்ஸ்லேயே 23 பேப்பர் அவனுக்கு சப்ளி. 2 செம் எழுதலை, ஒரு செம்மு இப்போ தான் எழுதியிருக்கான். மொத்தத்தில் 23 பேப்பர். ஐயோ, சரியான கேங்கு. எல்லாம் ரொம்ப பஞ்ச பாவமாக இருப்பாங்க. லைக் அவங்க இங்கே வந்து 2 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். என்கிட்ட உங்களுக்கு தெரியும், நான் என்கிட்ட பேசினா தான் பேசுவேன். ஆனால் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை உண்டு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தண்ணி கேட்டேன். வீட்டில் 2 ஜக் இருக்குது. ஒரு ஜக்கில் மூடி இல்லை. ஒரு ஜக்கு நான் கேட்டப்போ சிஜில் வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தான். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஜக்கு யாருமே கழுவுனது இல்லையா. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு, ஐயோ டெய்லி நான் வீட்டுக்கு போயிட்டே குடிக்கிறேன்டா அப்படி இப்படிலாம் சொல்லி, இல்லைக்கா நீங்கள் குடிங்கக்கா அப்படின்னு சொல்லி ஜக்கு குடித்தாச்சு, தண்ணி குடித்தாச்சு. எனக்கு சீட்டு வரும்போது நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா, ராணி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு இந்த ஜக்கு ஃப்ரீ, ஜக்கு கிஃப்டாக கொடுப்போம், ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படி சொல்லி அதுக்கும் செம்மையாக கலாய்ச்சேன். ஆக்சுவலி நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்போ நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். பால்கோவா வீட்டில் இருக்கிற நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஐயோ, நிறைய சிரித்தேன். ஐ ஃபீல் ஸோ குட், சீரியஸ்லி ஐம் ஸோ கிளாட்.
நான் யாருக்கும் கட்டுப்பட்டு இல்லை. அதுதான் என்னோடய பவரே. அப்படி தான் இருந்தேன். எப்போவுமே அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். அது கண்டினியூ ஆகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அப்புறம் 3 ரவுண்டு விளையாடணும். அதில் நான் தான் வின்னு. செம்ம ஃபன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஆஃபீஸ் போகணும், உங்களுக்கு கிளாஸும் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சீரியஸ்லி ஐ ஃபீல் ஸோ குட். வேறு என்ன, 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முந்தா நேற்று சிவா என்கிட்ட வந்து பேசும்போது சரு இடையில வந்தான்ல, அப்புறம் சிவா வந்து சாரி சொன்னான்ல. அப்போது லிஃப்ட்டில் போகும்போது சரு சொன்னான் சந்துக்கிட்ட, என்ன பில்டிங் ஓனர் நாங்கள், வேறு யாரோ வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. சரியான ஜோக்கு, சிரிச்சிட்டோம் நிறைய. அது நேற்று சொன்னான், நான் மறந்துடுவேன்னு நோட்ஸில் போட்டு வச்சேன். ஒரு விஷயம் வந்து நதி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, ஒய்ஃபாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. என்னன்னு கேட்டப்போ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒன் டைம் நம்ம கொடுத்துட்டோன்னா லாஸ்ட் வரைக்கும் அது கிடைக்காது அப்படின்னாங்க. அது எனக்கு சீரியஸ்லி ஐ நீடட் தேட். நான் யாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்து நான் பேசினதில்லை. சாரி சொல்லுவேன், தப்புனா நான் சாரி சொல்லுவேன், அது வேறு. ஆனால் கெஞ்சிட்டேன், லைஃப்பில் என்கிட்ட பேசு அப்படின்னு நான் சொன்னதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணுறேன். நாம் அந்த அளவுக்கு போயிருக்கோமா? அந்த அளவுக்கு யாருமே இல்லையே, நம்ம எதுக்கு அப்படியெல்லாம் பேசணும் அப்படி நான் யோசித்தேன். அதாவது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க அந்த விஷயத்தில். ஈகோ கிடையாது, ஈகோ இஸ் டிஃப்ரெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இது என் அக்காவும் சொல்லியிருக்காங்க, என் மச்சானும் சொல்லியிருக்காங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு விளையாடக்கூடாதுன்னு. ஆக்சுவலி நானும் அப்படி கிடையாது, நான் யார்கிட்டையும் அப்படி இல்லை. ஆனால் என்ன, ஒரு கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் துண்டு தவறிடுச்சு அப்படின்னா. அப்புறம் இன்னொன்று, நான் வந்து முந்தா நேற்று சாரியில் போனது சிவாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு ரீல் அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி சாங் போடுங்கன்னு சொன்னாங்க. அது என்ன சாங்கு, ஐயோ யோசிக்கிறேன், ஏதோ ஒரு சாங்கு, அதை போட சொன்னாங்க. நான் போட்டேன். அதில் ஒரு லைன் வரும், இந்த பாட்டு, பஞ்சாங்கம் பார்க்காத மாமா மாமா, அந்த பாட்டு. அதில் ஒரு லைன் இருக்குது, சாவி கொத்துன்ற மாதிரி ஒரு லைன் வரும். அந்த சாவி கொத்தை இடுப்பில் மாட்டி வைக்கிற மாதிரி அந்த ஒரு லைன் வரும். ஸோ அதை போட சொன்னாங்க. ஸோ போட்ட ஸ்னாப்பில் வந்து அந்த சாங் போட்டு அவருக்கு அனுப்புனேன். அதில் காத்துக்கு நான் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெட்கப்படுவேன். அவள் ரியாக்ஷனுக்கு நான் வெட்கப்படுவேன். நல்லா இருந்துச்சு, எனக்கே அது ரொம்ப பிடிக்கும். அது அவரை அனுப்பினேன், நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. இது சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் டிபி பார்த்துட்டு ஸ்ராவன் ஒன்று சொன்னாங்க. ஐயோ என்ன சொன்னாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னாரு. இப்போ நானும் யோசிச்சது இது என்னதுன்னு கேட்டப்போ டிபின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அப்போ என்னோடய சிஸ்டர் வந்து எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் வந்து இல்லை, எல்லா மோஸ்ட் கைஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என் அக்கா மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பட் என்ன அவங்க பார்த்தாங்கன்னா அது காட்ஸ் கிஃப்ட்டு அப்படின்னாரு. அப்போவும் வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு, இவர் என்ன சொல்கிறாருன்னு. அப்போ அவர் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணார். பேசிக்காக ஒரு பொண்ணை பார்க்க வரும்போது பசங்க உங்கள் சிஸ்டர் மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. பட் அங்கே வந்து நீங்கள் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சால் அது காடோட கிஃப்ட்டுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னாரு.
அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையா, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் வரலையா அப்படின்னு கேட்டப்போ அவர் யூஆர் மோர் தேன் எக்ஸ்பெக்டேஷன், யூஆர் பியாண்ட் இமேஜினேஷன் அப்படிலாம் சொன்னார். காலையிலேயே அது அந்த 8:30 அந்த ப்ளம்பர் விஷயம் முடிச்சுட்டு அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அதை கேட்டப்பே அப்படியே ஆன்னு இருந்துச்சு. இன்னொன்று சொன்னார், எவ்ரி மேன் வுட் வாண்ட் யூ டு பி தேர் ஒய்ஃப் பட் மோஸ்ட் மென் ஆர் அஃப்ரேட் டு சே ஸோ ஃபியரிங் சொசைட்டி. மோஸ்ட் மென் ஆர் அஃப்ரேட் டு சே ஸோ ஃபியரிங் சொசைட்டி அப்படின்னாரு. அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாதா, சொசைட்டியாச்சு மயிராச்சு அப்படின்னாரு. அது எப்படி சொல்கிறது, நான் பண்ணது தப்பு அப்படின்னு நான் உணர்கிற அந்த டைமில், அப்படின்னு நான் நினைக்கிற அந்த டைமில் எனக்கு வேல்யூ கொடுத்து என்னை மதித்து பேசுகிறது, எஸ்பெஷலி இந்த டிப்ரெஸ்டாக இருக்கிற அந்த டைமில் பேசுகிறது ரியலி மீன்ஸ் அ லாட். நான் அவர்கிட்ட தேங்க்யூன்னு சொன்னேன். அதுக்கு அவர், உங்களை யாரை ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், ஒரு 6 மாதம் ஜிம்முக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளை வேணான்னா வேணாம் தான். நம்ம யாருன்னு காலையிலும் விழக்கூடாது, அது தெரிஞ்சிருச்சு எனக்கு. நம்ம வேல்யூ விட்டுறவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் கூட ஓகே தான், அவங்க போனால் என்ன, நமக்கு என்ன, எனக்கு பிடிச்சவங்க போனால் போட்டோம், நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, எஃபர்ட் போடுவாங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போடுவாங்க, போடலையா பரவாயில்ல, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு இல்லைல்ல, அப்படி நினச்சிட்டு நிம்மதியாக இருந்துடலாம், அவ்வளோதான். அப்புறம் என்ன, அம்மாட்ட பேசினேன், அப்பாட்ட பேசினேன், அக்கா கிட்டே பேசணும்னு நினச்சா ஆனால் டைம் கிடைக்கல. வேறு என்ன, அவ்வளோதான். நிறைய சிரித்தேன் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். சந்துவுக்கு அடுத்து என்னை சிரிக்க வச்சாங்க இந்த கேங். ஓ மை காட், 47 minutes ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பேசியிருக்கேன், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. கார்டன் ஒன்று இருந்துச்சுன்னா, நான் ஒரு பவர் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒரு கிரியேட்டர் இருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த டைமில் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு அவங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க, எனக்கு தான் அவங்கள கண்ணுக்கு தெரியலை. நிறைய டாக்ஸிக்கான சைக்கோ ரிலேஷனில் இருந்து வெளியே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோதான். டே டன்.